கல்விக் கொள்கை என்கிற பெயரில் மாநிலத்தின் வளர்ச்சியையும் மாணவர்களின் கல்வியையும் மத்திய அரசு தடுக்க முயற்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கல்வி மூலம் முலாம் பூசி இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் கண்டனம். திமுக இருக்கும் வரை தமிழகத்தில் இந்தியை திணிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். கல்வியில் அரசியல் செய்வது யார், நாங்களா நீங்களா என தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி, ஒற்றை நாடு, இந்தி திணிப்பு என்பது அரசியல் இல்லையா எனவும் வினா. சாமானிய ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க விடாமல் கூலி தொழிலுக்கு அனுப்பும் திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். எந்த நிலையிலும் மத்திய அரசின் திட்டத்திற்கு தமிழ்நாடு பலியாகாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். கல்வியில் அரசியல் செய்வதை திமுக நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்த சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற மாநில அரசின் அனுமதியின்றி நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நெல்லை காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் தொடர்புடைய 3 பேர் தென் மாநிலங்களில் பதுங்கியுள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 4 கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. ராமசாமி சக்திவேல், தனபால், சின்னசாமி குமரப்பன், கந்தசாமி ராஜசேகர் ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட வாய்ப்பு. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்குகளில் கைது. பள்ளிக்கரணையில் 7 வீடுகளில் கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் கோட்டூர்புரம் போலீசார் நடவடிக்கை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தொழிலதிபர் வீட்டில் நடந்து வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. நேற்று முதல் விடிய நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். மாவோயிஸ்ட் பன்னிபுரம் கார்த்திக் என்பவர் சென்னையில் கியூ பிரிவு போலீசாரால் கைது. 10 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் சிக்கினார். கடலூர் அருகே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம். முதலமைச்சர் சற்று நேரத்தில் வருகை தரவுள்ள நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை. கொல்லம் அருகே வைக்கல் சாலையை கடக்க முயன்றவர் மீது லாரி மோதி விபத்து. போக்குவரத்து விதி மீறலால் உயிரிழந்த சோகம். திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல். முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறில் வேனில் பயணம் செய்தவர்கள் தாக்கியதால் பரபரப்பு. கேரள மாநிலம் இடுக்கியில் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்து. ஒலிம்பிக் வீரர் KM பீனாமோலின் சகோதரி மற்றும் கணவர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. சென்னையில் பெண்ணிடம் அநாகரிகமாக பேசிய மளிகை கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். பாமக நிர்வாகிகள் 2 மீது அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு. கேரளா கண்ணூரில் சாலையில் சென்ற மூதாட்டியிடம் நகை பறிப்பு. சிசிடிவி வெளியான நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது.
நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றல் மிக்க தலைவர்கள் தேவை. டெல்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்ற தலைமைத்துவ மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. ஒரு பிராந்தியத்தை வீழ்த்த அதன் மொழியை அழிப்பதுதான் சிறந்த வழி. டெல்லியில் 98வது அகில பாரதிய மராத்திய சாகித்ய மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. மகா கும்பமேளாவால் மாநிலத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். அதானி விவகாரம் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, நாட்டின் விவகாரம். உத்தரப்பிரதேசம் ரேபரேலியில் ராகுல் காந்தி பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் புதால் மஹோர் பகுதியில் சாலையை மூடிய பணி. ரஜௌரி ராமன் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவை துண்டிப்பு. இந்திய தேர்தலில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தலையீடு இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. ட்ரம்ப் கூறிய தகவல் குறித்து விசாரணை நடைபெறுவதாக வெளியுறவுத்துறை தகவல். மியான்மரில் உள்ள ஆன்லைன் மோசடி மையங்களில் 1,20,000 பேர் வரை சிக்கியுள்ளதாக ஐநா தகவல். தங்கள் நாட்டினரை மீட்க தனி விமானம் அனுப்பியது சீனா. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 107 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பல பரீட்சை. இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணிக்கு துவங்குகிறது. மூன்றாவது மகளிர் பிரீமியர் லீக் தொடர். பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்த ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லேவ். பிரிட்டனின் ஜாக் டிராப்பரும் அரையிறுதிக்கு முன்னேற்றம். துபாய் ஓபன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனையை வீழ்த்திய ரஷ்ய வீராங்கனை. இறுதிப் போட்டியில் டென்மார்க் வீராங்கனை கிளாரா டாசனை எதிர்கொள்கிறார் ஆண்ட்ரிவா.